கூட்டணி குறித்தான எந்த ஆலோசனைகளையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினரிடம் வந்து தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜகவோட அமைத்த கூட்டணியா இருக்கட்டும், பாஜகவிட கூட்டணி என்ற காரணமாக இருக்கட்டும், எந்த கூட்டணி குறித்தான முடிவுகளையுமே தலைவர்கள்ட்ட, முக்கிய தலைவர்கள்ட்ட வைக்கவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க ஒரு தவறான செய்தி. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய ஆலோசனையுடன் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பின்னர் வந்து அது ஒரு குடும்ப தவறான செய்தி. அவர்களோட குடும்பத்தினர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் எந்த விதமான கட்சி பதவியிலேயும் இல்லை, எந்த தேர்தலிலேயும் போட்டியிடவில்லை. அவர்கள் கட்சி விவகாரங்களிலே யாரும் தலையிடுவதில்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக வந்து அவர் ஏமாற்றி விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்த தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்காம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சீட்டு வழங்குவதாக சொன்னது உண்மை. 2026 காலியாக இருக்கின்ற நாடாளுமன்ற மேலவைத் தேர்தலிலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொன்னார். அதற்கான கடிதமும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார்களும் கையெழுத்திட்ட கடிதம் தலைமை கழகத்தில் இருக்கிறது. அதிலே 2026 ஏற்படுகின்ற காலி இடத்திலே அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாக சொல்லப்பட்டது. அதற்குள்ளாக அவர்கள் அவசரப்பட்டு விட்டார். தவறான சொல்றேன். ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசுவது அவருடைய வயதுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுதியே இல்லை. அவர் முதலில் எங்கே இருந்தார்? ஓபிஎஸ் அணியிடம் இருந்தார். அவரை மன்னித்து எடப்பாடியார் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். என்ன பதவி கொடுத்தார்? துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார். ஆகவே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூறியது அத்தனையும் பதவிக்காக கூறுகிறார். எப்படியாவது பதவி அடைய வேண்டும் என்று. அங்கே இருந்து வந்தவர் இங்கே வந்து துணை பொதுச் செயலாளர். ஒரே ஒரு கிளாரிட்டி, இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் என்றால், சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, தீர்ப்பும் சரி, 10th ஷெடியூலில் இருக்கக்கூடிய அந்த 10th ஷெடியூலில் 4th விதி 4ல் தெளிவாக சொல்லியிருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தான் விப் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இது அவங்களுக்கு தெரிஞ்சு செய்தாங்களா தெரியாதுன்னு செய்தாங்க. ஒன்லி நமது பொதுச் செயலாளர் தான் இந்த விப் அப்பாயின்மெண்ட் பவரே இருக்குது. இந்த பவர் தெரியாமல் நாங்களும் கூடுவேன் கூட்டிருந்தா அது கூடியவர்கள் அதுக்கு பதில் கிடைக்கும். சார் அதான் சார் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது. எத்தனை மெம்பர் இருந்தாலும் அப்போ அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து ரீசெண்டாக ஏக்நாத் சிண்டே கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2020 தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் பொதுச் செயலாளர் அந்த கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் தான் அத்தாரிட்டி ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் விப்பு. ஆகவே இதை மீண்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணால் உங்களுக்கு தரோம். அதை நல்லா படிங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஷெடியூலில் 10th நாங்கள் தரோம், நீங்கள் படிங்க. அதனால் மெம்பர் இஸ் நாட் எ கொஸ்டின், ஒன்லி பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பை தி ஜெனரல் செக்ரட்டரி ஆர் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. பொதுக்குழு கூட்ட வேண்டும்ங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஏன்னா உளப்பெரு தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் எல்லாமே ஒரு சங்கங்க. அவர் தான் பொதுக்குழுலாம் கூட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. பொதுக்குழு கூட்டணும் இப்பவுமே அவரே சொல்லுதாரு. ரைட்டு, பொதுச் செயலாளர் நல்ல முடிவு எடுப்பார். எல்லாருக்கும் நன்றி. பொதுக்குழுல கலந்துக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நன்றி வணக்கம்.